மெய்வழி உறவுகளுக்கு வணக்கம். அரசியல் வெளி நிகழ்ச்சியோடு மற்றும் ஒரு பொழுதிலே சந்திக்கின்றோம். இப்பொழுது ஜெனீவாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஐநா கூட்டத்தொடரில் எங்களுடைய பல பிரமுகர்கள் அல்லது அரசியல் செயற்பாட்டாளர்கள் பலர் அங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் முக்கியமாக இங்கிருந்து கலையகத்திலிருந்து ஜெனீவாவுக்கு எங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம். முதலிலே அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தொடர், அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய சம்பவங்கள், நாங்கள் தமிழ் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீதிக்கான ஒரு பொறிமுறை அமைக்கப்படுமா அல்லது நீதிக்கான கதவுகள் திறக்கப்படுமா, அதற்கான சமிக்கைகள் உபயோகமாக இருக்கின்றன என்பது பற்றி பல பிரமுகர்களுடன் நாங்கள் அவ்வப்போது தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இப்பொழுது கனடாவில் இருந்து ஜெனீவாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மனித உரிமை செயற்பாட்டாளர் திரு பெர்னார்ட் அடிகள் அவர்களை நாங்கள் கலையகத்தோடு இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம். முக்கியமாக இப்போ ஐநாவினுடைய ஜெனீவாவினுடைய கூட்டத்தொடர்களில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். பல பிரமுகர்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். பலருடன் அளவலாகக்கூடிய உரையாடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். இந்த அமர்வு, இந்த முறை நடைபெற்ற இந்த அமர்விலே தமிழ் மக்களினுடைய நீதி சம்பந்தமாக அல்லது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பான ஒரு தீர்வு திட்டம் ஒன்று கிடைப்பது தொடர்பாக அல்லது இந்த அநீதிகளுக்கான நீதி பொறிமுறை ஒன்றை வகுப்பது தொடர்பாக அங்குள்ள நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றன? தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் அல்லது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகள் தொடர்ச்சியாக பல வருடங்களாக இந்த எங்களுக்கான ஒரு சுபீட்சமான நிம்மதி நோக்கிய, அமைதி நோக்கிய அல்லது நியாயம் கோரிய ஒரு விடய தொடர்பான அழுத்தங்களை உலக நாடுகளை நோக்கி குரல் எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அமர்வு அதற்கான விடயத்தில் ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறதா அல்லது இன்னும் தொடர்ச்சியான ஏமாற்றங்களை தான் தந்திருக்கின்றதா என்பது போன்ற கேள்விகள் எல்லோர் மக்கள் மத்தியிலும் இருக்கின்றது. நீங்கள் அங்கே நேரடியாக அந்த களத்தில் நிற்பவர் என்ற அடிப்படையிலே இம்முறை இந்த ஜெனீவா அமர்வுகளும் அங்கே கருத்துரையாடப்பட்ட விடயங்களை அடிப்படையாக வைத்து உங்களினுடைய எண்ணப்பதிவு எப்படி இருக்கிறது? நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அது மிக குறைவாக இருக்கின்றது. என்னென்று சொன்னால், இங்கு முன்வைக்கப்படுகிற தீர்மானத்தில் தமிழ் மக்கள் ஒரு தனித்துவமான அனுபவம் ஊடாக போயுள்ளார்கள் என்ற அந்த உண்மை வெளிவரவில்லை. சும்மா ஒரு பொதுவாக ஒரு மேலோட்டமாகத்தான் இங்கு கூறப்பட்ட விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. கொடுமைகள், மனிதகுலத்துக்கு எதிரான கொடுமைகள், போர்க்குற்றங்கள், இப்படியாக வகைகளாக நாங்கள் பிரித்து இனங்காண்கிறோம். அதில் மிக முக்கியமான வித்தியாசமானது மனித இன அழிப்பு. அது அங்கு குறிப்பிடப்படவில்லை. அப்போது மேலோட்டமாக சும்மா மனித உரிமைகள் மீறப்படுகின்றன என்ற மாதிரியான ஒரு தொனியில் தான் அந்த அறிக்கை வெளிவந்துள்ளது. ஆனபடியால் இதற்கு முன்னர் வந்த அந்த தீர்மானங்களை விட இந்த வருடம் ஒரு கூடிய பலவீனமான ஒரு தீர்மானமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். இது ஓரளவுக்கு ஒரு ஏமாற்றமாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்காக தமிழ் மக்கள் மனமுடைய வேண்டும் என்றில்லை, வேறு வழிகளை நாங்கள் யோசிக்க வேணும். அதோடு நான் கவனித்தது, இப்போ சில ஆர்வலர்கள் மிக அர்ப்பணத்தோடு வேலை செய்கிறார்கள், எங்களுடைய தமிழ் ஆர்வலர்கள் அமைப்புகள். ஆனால் எங்களிடம் உள்ள அந்த ஒத்துழைப்பு போதாது. இதுதான் என்னுடைய நான் படிக்கின்ற பாடம். இங்கே வந்ததாலே ஒத்துழைப்பு போதாது. வெவ்வேறு குழுக்கள் உள்ளன, பல குழுக்கள் உள்ளன. எங்களுடைய வெளிநாட்டில் உள்ள மக்களை எடுத்துக்கொண்டால், டியாஸ்பராவை எடுத்துக்கொண்டால், அவர்களிடம் கூடுதலான ஒத்துழைப்பு வேண்டும், ஒருங்கிணைப்பு வேண்டும். எங்களுடைய முயற்சியை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கும் அதில் வெற்றி காண்பதற்கும். நான் கனடாவில் இப்போது இருக்க வந்துட்டது. ஆனால் என்னுடைய இடமும் மனமும் தமிழில்தான். அங்கும் தான் பல குழுக்கள் செயல்படுகின்றன தமிழ் மக்கள் பேராலே. ஆனால் அவற்றிற்கிடையே எவ்வளவு தூரம் ஒத்துழைப்போ புரிந்துணர்வோ இருக்கின்றது என்று நான் சொல்ல முடியாமல் இருக்கின்றது.
அதுபடியால் என்னுடைய மனதில் எழுந்த சில சில சிந்தனைகளை நான் சொல்கிறேன். நான் படித்த பாடம் ஒன்று, புலத்திலும் தான் புலம்பெயர்ந்த மக்களிடையும் தான் ஒற்றுமை கூட வேண்டும். வேறுபாடுகள் இருக்கும், வித்தியாசமான கருத்துகள் இருக்கும். ஆனால் ஒரு முரண்பாட்டு தீர்வை நாங்கள் நோக்கி பயணிக்கின்ற போது பொதுவான விடயங்கள் என்ன, புள்ளிகள் என்ன என்பதை நாங்கள் அடையாளம் காணலாம். நிச்சயமாக அந்த புள்ளியை, பொதுவான புள்ளியை, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுவான புள்ளியை நாங்கள் வைத்துக்கொண்டு எஞ்சிய விஷயங்களை நாங்கள் பேசிக்கொள்ளலாம், நடவடிக்கைகளை வடிவமைக்கலாம். அதை நான் கூட கூட வலியுறுத்த விரும்புகின்றேன். கனடாவில் மட்டுமல்ல, எந்த நாட்டை எடுத்தாலும் வெவ்வேறு அமைப்புகளிடையே ஒத்துழைப்பு கூட வேண்டும், புரிந்துணர்வு கூட வேண்டும். சில விவரங்களை பற்றி நாங்கள் வேறுபடலாம், ஆனால் எங்களுக்கு பொதுவான ஒரு புள்ளி ஏற்கனவே உண்டு. அதாவது எங்களுடைய மக்களுடைய விடுதலை, மரியாதையுடனும் கௌரவத்துடனும் பாதுகாப்புடனும் வாழக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எய்துவதுதான் அந்த பொது நோக்கம். அத்தோடு இப்போது குறிப்பாக நாங்கள் எங்களுடைய ஒரு பொது புள்ளியாக நாங்கள் எடுக்கக்கூடியது செம்மணி புதைகுழிகள். உங்களுக்கு தெரியக்கூடும், நான் அங்கு நேரடியாக அனுபவப்பட்டேன். நான் அதிலே அது நடந்தபோது, அந்த பயங்கரம் நடந்தபோது, ஊரடங்கு சட்டம் போட்டு அதன் போது நடந்த பயங்கரத்தின் போது நான் அங்கு இருந்தேன். செம்மணின் முதல் புதைக்குழி வேலை ஆரம்பித்த போது 1999 ஆண்டு, 1999 ஆண்டு அந்த ராஜபக்ஷ என்ற இராணுவத்தினர் குற்றஞ்சாட்டப்பட்டு அவர் பின்பு யாழ்ப்பாணத்துக்கு கூப்பிட்டு வரப்பட்டார். அந்த புதைக்குழிகளை அடையாளம் காட்டுவதற்கு அவர் அப்படி அடையாளம் காட்டும் போது நான் அங்கு பிரசன்னமாக இருந்தேன். ஜாஃப்னா நீதிவானுடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு தான் அங்கு பிரசன்னமாக இருந்தேன். அந்த அனுபவங்கள் ஊடாக வந்த நான் என்னுடைய மக்களை பார்த்து கோரக்கூடியது, இது எங்களுடைய ஒரு பொது புள்ளியாக நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து ஒத்துழைத்து பயணிக்கக்கூடிய ஒரு பொது புள்ளியாக நாங்கள் இதை வைத்துக்கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டும். பல துறைகளில் எங்களுக்கு ஒற்றுமை தேவையாக இருக்கின்றது. அடுத்த நடவடிக்கை என்ன? எங்களுடைய வளங்களை நாங்கள் ஒன்று திரட்ட வேண்டிய ஒரு தேவை பெருசாக இருக்கின்றது. நான் பொருளாதார நிதி வளங்களை மட்டும் நான் குறிப்பிடவில்லை. ஆற்றல்கள், உதாரணமாக சட்டத்துறையில் உள்ள ஆற்றல்கள், அவற்றை பொறுத்தவரையில் வெவ்வேறு நிபுணர்கள், தமிழ் மக்கள், இங்கு பிறந்து வளர்ந்து படித்த தமிழ் மக்கள் மத்தியிலும் ஆற்றல்கள் உண்டு, நிபுணத்துவம் உண்டு. இவற்றை நாங்கள் ஒருங்கிணைத்து எங்களுடைய பயணத்தை நாங்கள் நடத்தி செல்ல வேண்டும். என்னை பொறுத்தவரையில் எங்களுக்கு நடந்தது இன அழிப்புத்தான் என்பதை சர்வதேச ரீதியில் நாங்கள் நிலைநாட்டும் விதமாக எங்களுடைய இந்த அறிவு வளங்களை, நீதித்துறையில் உள்ள நிபுணத்துவத்தை நாங்கள் ஒன்று திரட்டி முன் செல்ல வேண்டும், செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு அவாவும் ஒரு கோரிக்கையும். அதே போன்றுதான் வெவ்வேறு துறைகளிலும் நாங்கள் ஒத்துழைத்து முன்னே செல்ல வேண்டும். அத்தோடு நான் யாழ்ப்பாணத்திலிருந்து, எங்களுடைய மண்ணிலிருந்து வெளிக்கிட்டது 26ஆம் ஆண்டு முடிவில். அதன் பிறகு என்னுடைய விருப்பத்துக்கு எதிராக நான் அகதி நிலைக்கு விண்ணப்பிக்க வேண்டியிருந்தது கனடாவிலே. அதன் பிறகு குடியுரிமையும் பெற்றிருக்கின்றேன். அதற்கு முதல் தமிழ் மக்களுடைய விடுதலை பயணத்தில் என்னுடைய ஈடுபாடு நிறைவாக இருந்தது. உங்களுக்கு தெரியலாம்,
77ஆம் ஆண்டு நடந்த கலவரத்தில் 1250 அகதிகளை வைத்து பராமரிக்க வேண்டிய ஒரு கட்டம் இருந்தது. அது தொடக்கம் பயணித்துக் கொண்டே வருகின்றேன். அந்த அடிப்படையில் தான் இந்த விண்ணப்பத்தை நான் எங்களுடைய மக்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றேன். கூடுதலாக இந்த ஜெனீவா வந்து இதனுடைய அனுபவத்தில் இருந்து நான் எடுத்துக்கொண்ட சில முடிவுகள், அதாவது எங்களிடம் ஒற்றுமை கூட வேண்டும், நாங்கள் பாராமுகமாக இருக்கக்கூடாது. இளைஞர் யுவதிகளை நான் காண்கின்றேன், மிக துடிப்பாக அர்ப்பணத்தோடு வேலை செய்யும் இளைஞர் யுவதிகள், இளம் பெண்கள். அதே போன்றுதான் எல்லா இளைஞர்களும் இந்த எங்களுடைய பயணத்தில், விடுதலை பயணத்தில் உள்வாக்கப்பட வேண்டும், உள்ளே வர வேண்டும். பெரியோர்கள் இந்த இளைஞர்களுக்கு உற்சாகம் கூட்டி, அவர்களை பயிற்றுவித்து, அவர்களை வழிநடத்தி, பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களை நாங்கள் வளர்த்து வைக்க வேண்டும். நான் இது ஒரு ரிலே ரேஸாகத்தான் நான் பார்க்கிறேன், போட்டியாக. இப்போ உள்ள சந்ததியிடம் அந்த தடி உண்டு, பேட்டன் உண்டு. அதை கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். எவரும் நினைக்கக்கூடாது, எங்களுடைய காலத்தில் இது நிறைவேறாது தானே, அப்போ என்ன பயன் என்று. இல்லை, அது தப்பு. எங்களுடைய காலத்தில் நாங்கள் ஓடினால்தான், அடுத்த கட்டத்துக்கு எங்களுடைய போராட்டத்தை கொண்டு போனால்தான் அது கடைசியிலே வெற்றி நிலையை அடையும். ஆனபடியால் தான் எல்லோரையும் நான் திரும்ப கேட்க விரும்புகின்றேன். இங்கு போட்டி நான் தான் என்ற அந்த அகங்காரம் வேண்டாம். நான் தான் அது செய்தேன், நான் தான் இது செய்வேன் என்ற அந்த அகங்காரம் வேண்டாம். இது எங்களுடைய விடயம். எல்லோரும் ஒன்றிணைந்து ஒத்துழைப்போம். எங்களுக்காக உயிர் நீத்த அவர்களை நினைப்போம். அவர்கள் ஒன்றையும் ஒரு பெருமையையோ புகழையோ எதிர்பார்க்கவில்லை. தன்னுடைய இனத்தின் விடிவுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலே போதும் என்றுதான் அவர்கள் போராடி தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். ஒரு சுயநலமும் அவர்களிடம் இருக்கவில்லை. புகழை அவர்கள் தேடவில்லை. அவர்களிடமிருந்து நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் இது. அதோடு அவர்களுக்கு நன்றி கடனாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, போட்டி மனப்பாங்குகளை களைந்துவிட்டு மக்கள், நம்முடைய மக்கள், அவருடைய சுபீட்சம் என்ற இலக்கை நோக்கி நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். நல்லது. அருத்தந்தை பெர்னாட் அவர்களே, இப்போ இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கிறது. இப்போ இந்த ஐநா விடயத்திலே எங்களுக்கான அநீதி அல்லது நீதி மறக்கப்பட்ட ஒரு சமூகமாக தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருகின்ற இந்த வேளையிலே, அண்மையில் இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதி, அரச அதிபர் ஐநாவிலே நிகழ்த்திய உரையினை எல்லா மக்களும் நாங்கள் பார்த்திருந்தோம், எல்லா மக்களும் கேட்டிருக்கிறார்கள். ஒரு போருக்கு எதிரானவராக அல்லது ஒடுக்குமுறைகளுக்கு எதிரானவராக, ஊழல்களுக்கு எதிரானவராக, உலக சமாதானத்தினுடைய காதலனாக அவருடைய உரை பெருமளவான மேற்குலக நாடுகளினுடைய கவனத்தை ஈர்த்தன. எல்லோருடைய மன நிகழ்ச்சியையும், எல்லோருக்கும் மன நிகழ்ச்சியை ஏற்படுத்திய அல்லது ஒரு விதமான ஈர்ப்பை ஏற்படுத்திய ஒரு உரையாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய உரை அமைந்திருந்தது. ஆனால் இவர் அங்கே உரையாற்றிய அந்த போருக்கு எதிரான, மனிதகுலத்துக்கு எதிரான செயற்பாடுகளுக்கான ஒரு வகையான ஆழமான கண்டனத்தை தெரிவிப்பதற்கூடாக எல்லோரும் இணைந்து ஒரு உலக மகிழ்ச்சி, சமாதானம், அமைதி நோக்கி போராட வேண்டும், அதற்கான கரங்களை உயர்த்த வேண்டும் என்ற கருத்துப்பட அவருடைய உரையினை மிக ஆழமாக, காட்டமாக எல்லோருடைய மனதை கவரும் வகையிலே நிகழ்த்தியிருந்தார். ஆனால் இந்த உரை நிகழ்த்துகின்ற காலத்திலே, அந்த சமாதானத்திலே அன்றைய தினம் வரைக்கும் அல்லது இன்று வரைக்கும் கூட இலங்கையிலே காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான எந்தவிதமான கரசனையும் மற்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. நீங்கள் குறிப்பிட்டதைப் போல செம்மணி போன்ற பல
புதைகுழிகளினுடைய பிரச்சனைகள் பிரம்மாண்டமாக தோண்டி எடுக்கப்படுகின்றன. அது வகைதொகையின்றி கொல்லப்பட்ட மக்களுக்கான கேள்விக்குறியை ஏற்படுத்துகின்ற நிலைப்பாடு நடந்திருக்கின்றது. யுத்தத்தினுடைய அனர்த்தங்கள் நடந்திருக்கின்றது. ஒரு இன அழிப்பு என்று தமிழ் மக்கள் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஒரு இனப்படுகொலை நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அபத்தம் மிகுந்த ஒரு தேசம் ஒன்றில் வந்திருக்கக்கூடிய அதிபர் உலகத்தை கவரும் விதமாக இந்த உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். அந்த சமகாலத்திலே அவர் பேசிய உரையினுடைய பின்புலங்களிலே நடந்திருக்கக்கூடிய மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இலங்கையிலே நடந்த வண்ணம் இருந்திருக்கின்றன. அவை தொடர்பான எந்த விதமான தீர்க்கமான முடிவுகளையும் இதுவரைக்கும் புதிய நடப்பு அரசாங்கமும் எடுக்கவில்லை. இதற்கு முன்பு இருந்த அரசாங்கங்களும் அதுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை தரவில்லை. தொடர்ச்சியாக ஜெனீவாவிலேயும் ஐநா சபைகளிலும் இந்த விடயங்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய உரையும் அதற்கு பின்னாலே இலங்கையிலே இப்போது வரைக்கும் நீதி கோரிய மக்களினுடைய நீண்ட பயண யாத்திரை இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியை பற்றியதான ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர் என்ற வகையிலே உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? அவருடைய சில தனி மனிதன் என்ற வகையிலே அவருடைய குணாதிசயங்கள் பாராட்டக்கூடியவை. உதாரணமாக ஏனைய நாட்டு தலைவர்களுடைய போக்கை பார்க்கும்போது இவர் மிக எளிமையாக இவர் வாழ்கின்றார். எங்களுடைய இந்த இலங்கை தீவில் இருந்த முன்னர் போனவர்கள் மிக சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆனால் மக்களை ஏழ்மையில் தள்ளிவிட்டார்கள். இவருடைய போக்கு மாறானது. அது தனிப்பட்ட மனிதன் என்ற ரீதியில், ஒரு அரசியல் மனிதன், அரசியல் தலைவர் என்ற ரீதியில் இனித்தான் இருந்து பார்க்க வேண்டும். தான் சொல்வதை அவர் செய்ய முடியுமாண்டு. ஒன்று, செப்டம்பர் மாத முடிவிலேயே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கிவிடுவோம் என்று முன்னர் கூறியிருந்தார்கள். அது இன்னும் நடைபெறவில்லை. ஒன்று. இரண்டாவது, அவர் கூறுவது தம்முடைய ஆட்சியில் இன அடிப்படையிலான அரசியலுக்கு இடமில்லை என்று. அதை அவர் தெளிவாக சொல்ல வேண்டும். எத்தனை இனவாத அரசியல்கள் இங்கு உள்ளன? ஒன்று தமிழ் என்று சொல்லலாம், தமிழ் தேசிய அமைப்புகள் அல்லது கட்சிகள். மறுபக்கம் பௌத்த சிங்கள இனவாத கட்சி. இதை அவர் இல்லாமல் ஆக்க முடியுமா? அல்லது வெளிப்படையாக சொல்ல முடியுமா? இந்த இரண்டும் தான் இங்கு உள்ள இனவாத அரசியல் போக்குகள், இவற்றிற்கு என்னுடைய ஆட்சியில் இடம் இருக்காது என்று அவர் சொல்ல முடியுமா? நேர்மையாக அவர் பேசுபவராயிருந்தால் இந்த பேரவையிலே தன்னை பற்றி அவர் கொடுத்த அந்த படம், அதற்கு அவர் நேர்மையாக இருந்தால் அவர் இதை சொல்லுவாரா? செல்ல முடியுமா? செய்ய முடியுமா? முடியாது. அடுத்த நிமிடம் அவருடைய உயிருக்கே ஆபத்தாக போய்விடும். அவருடைய இந்த ஜனாதிபதி என்ற அந்த இடத்துக்கு மட்டுமல்ல, அவருடைய உயிருக்கே ஆபத்தாக போய்விடும். செய்ய முடியாது. நேர்மை உள்ளவராக இருந்தால் அதை செய்ய வேண்டும், அதாவது சொல்ல வேண்டும் வெளிப்படையாக. இன அடிப்படையிலான இனவாத அரசியல் போக்குகளுக்கு இடமில்லை. அது தமிழாக இருக்கலாம், அல்லது பௌத்த சிங்கள இனவாத அரசியல் போக்காக இருக்கலாம். அதற்கு இடமில்லை என்று வெளிப்படையாக அவர் சொல்ல வேண்டும். அவர் நேர்மை உள்ளவராயிருந்தால், துணிவுள்ளவராயிருந்தால், இங்கு அவர் கீறிய படம், தன்னை பற்றி கீறிய படம், அதற்கு அவர் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும். முடியுமா? இரண்டாவது, அவர்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் உள்ளக பொறிமுறை போதும் நடந்த விஷயங்களை விசாரிப்பதற்கு. உள்ளக பொறிமுறை, எத்தனை இப்படி விசாரிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டன இலங்கையிலே? எவைதான் ஒரு தீர்க்கமான முடிவை எய்தின? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அடுத்து, உள்ளக பொறிமுறை இவர்கள் செய்வதற்கான ஆற்றல் திறன்கள் உள்ளனவா? உதாரணமாக எலும்புக்கூடுகள் காணப்படுகின்றன. அவற்றை டிஎன்ஏ டெஸ்ட் என்று, மரபணு டெஸ்ட், அதை செய்வதற்கான ஆற்றல்கள், வளங்கள் இவருடைய கையில் உள்ளனவா?
இந்த உள்ளக பொறிமுறையை செய்வதற்கு நியமிக்கப்படுபவர்களிடம் அந்த ஆற்றல்கள் வளங்கள் உள்ளனவா? இல்லை. இரண்டாவது, உங்களுக்கு பிரான்சிஸ் பாயில் என்ற ஒரு பிரபல்யமான சர்வதேச குற்றவியல் வழக்கறிஞர், அவர் இலங்கையிலே உள்ளக பொறிமுறை என்று சொல்லப்பட்ட போது அவர் ஏளனமாக சொன்னார், இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஹிட்லருடைய நாட்சி குற்றவாளிகளை விசாரிப்பதற்கு நாட்சி அதிகாரிகளையே நியமிப்பது போன்று இருக்கும். அப்படித்தான் இருக்கும் ஒரு உள்ளக பொறிமுறையை இவருடைய ஆட்சி நியமிப்பதாயிருந்தால். ஏனென்றால் இவருடைய கட்சியே கரைபடிந்த கட்சி தான். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் கரைபடிந்த கட்சி தான். அப்போ என்னென்று இவர்கள் உள்ளக பொறிமுறையை வைக்க முடியும்? அதோடு நீதித்துறையை எடுத்துக்கொண்டால் வரலாற்றை பாருங்கள். மிக மோசமான விதத்தில் அந்த நீதித்துறை தன்னை நடத்தி கொண்டு வந்துள்ளது. இந்த பின்னணிகளை எடுக்கும் போது எவ்வாறு தான் உள்ளக பொறிமுறை என்று அது போதும் என்று அவர்கள் சொல்லிக்கொள்ள முடியும்? எவ்வாறு அதை இந்த பேரவை, ஐநா பேரவை எவ்வாறு அந்த அவருடைய கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியும்? எனக்கென்றால் அது புரியவில்லை. இன்னொரு விடயம், அங்கு நடந்தது மனித குல தமிழ் மக்களின் இன ஒழிப்பு அல்ல, ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் என்று. அது உண்மைக்கு மிக முரணானது என்றால் எடுத்து பாருங்கள். எங்களுடைய வரலாற்றை எடுக்கிற போது பிரித்தானிய காலத்துவத்துக்கு முதலும் போர்த்துகேயரோடு தொடங்கி 1505 ஆண்டிலே தொடங்கி அதன் பிறகு 150 ஆண்டுகளுக்கு பிறகு டச்சுக்காரர், 150 ஆண்டுகள் முடியும் போது பிரிட்டிஷ்காரர் இலங்கையில் வந்து கால் வைத்தார்கள். அப்போதெல்லாம் நூற்றாண்டுகளாக தங்களையே ஆண்டு வந்த இந்த மண்ணில் வாழ்ந்து வந்த தமிழ் மக்களின் இறைமையை அவர்கள் முதல் மதித்தார்கள், அந்த தனித்துவத்தை மதித்தார்கள். எங்களுடைய இறைமை அவர்கள் படைத்து வைத்திருந்தார்கள். பிரிட்டிஷ்காரர் போன பிறகு அந்த இறைமை அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் திரும்பி வந்திருக்க வேண்டும். இப்போது எங்களுடைய மண்ணை ஆக்கிரமித்துக் கொண்டு இந்த இறைமையை மறைக்கின்ற இவர்கள் எப்போது எங்களிடமிருந்து ஒரு போர் வெற்றி மூலமாக, தமிழ் மண்ணில் போர் வெற்றி மூலமாக அந்த இறைமையை பறித்து கொண்டு கைப்பற்றினார்கள்? அல்லது எப்போதுதான் தமிழ் சமூகம் தங்களுடைய இறைமையை அவர்களுக்கு கொடுத்தார்கள்? இல்லை. அந்த இறைமை இன்னும் தான் இருக்கின்றது. அதை அவர்களும் சர்வதேசமும் கணித்துக் கொள்ள வேண்டும், கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த போர் எவ்வாறு உருவானது என்றதை பார்க்க வேண்டும். இது என்ன விதமான போர்? பயங்கரவாதத்துக்கு எதிரான போரா? பயங்கரவாதத்தை முன்னெடுத்த பயங்கரவாத போரா? அரச பயங்கரவாத போரா என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த பிரிட்டிஷ் பீப்புள், பிரிட்டன் காலனித்துவம் விட்டு சென்ற பிறகு என்ன செய்தார்கள்? ஒரு வருடத்துக்குள்ளேயே 1000 தமிழ் மக்கள், மலைப்பகுதியில் வாழ்ந்த தமிழ் மக்களின் பிரசா உரிமையை பறித்துக் கொண்டார்கள். அதன் பின்பு சிங்களம் என்ற சட்டம் ஓரளவு சமஷ்டி தமிழரசு கட்சி அதனுடைய சமஷ்டி அடிப்படையில் எங்களுடைய இரு இனங்களையும் நாங்கள் பேணி வளர்த்துக் கொள்வோம் என்று எடுத்த முயற்சி, தந்தை செல்வா எடுத்த முயற்சி, பண்டாரநாயக்க அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டார், பிறகு கைவிட்டார். ஏன்? பௌத்த சிங்கள இனவாதத்தின் அழுத்தத்தை முகம் கொடுக்க முடியாமல் அதை கிழித்து அந்த வந்திருக்கக்கூடிய தீர்வை அவர் தவற விட்டுட்டார்.
எங்களுடைய மக்கள் தந்தை செல்வா என்ன சொன்னார், எங்களுக்கு வன்மம் வேண்டாம். சிங்கள பகுதியிலிருந்து வன்மம் தான் கட்டவிழ்க்கப்பட்டது. ஆனால் தந்தை செல்வா சொன்னார், எங்களுக்கு வன்மம் வேண்டாம் என்று காந்தியைப் போலே அஹிம்சை வழியில் நாங்கள் அவர் போராட்டத்தை எடுத்துச் சென்றார்கள். அவருடைய தலைமையில் மக்கள் போராட்டத்தை எடுத்துச் சென்றார்கள். என்ன நடந்தது? 56, 58, 61, 71, 77, 83 மிக மோசமாக வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டது. இந்த வன்முறையில் இருந்து எங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் தூக்கினார்கள். அப்போ புலி அமைப்பு உருவானது இதுதான் காரணம். அஹிம்சைக்கு வழியை கையாண்ட போது அதற்கு கொடுத்த பதில் அஹிம்சை அல்ல, வன்மம். இப்படியாக அடிக்கடி இது மிக மோசமாகவே போய்கொண்டிருந்தது. ஆனபடியால் தான் எங்களை பாதுகாப்பதற்காக, எங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காக என்று இளைஞர்கள், யுவதிகள் ஆயுதம் ஏந்தினார்கள். எதற்கு எதிராக? அரசின் பயங்கரவாதத்திற்கு எதிராக. அரசு, இந்த வன்முறைகளின் பின்னாலே அரசு சார்ந்தவர்களும் இருந்தார்கள். 83ஆம் ஆண்டு குறிப்பாக எங்களுக்கு நல்லாக தெரியும், ஜெயவர்தன சொன்ன வார்த்தைகள். இப்போது நான் தமிழ் மக்களுடைய உயிரை பற்றி நான் சிந்திக்க நேரமில்லை. அவர்களை நான் பட்டினி போட்டால் சிங்கள மக்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி, அதன் பிறகு அதை அடுத்து பெரிய கலவரம் வெடித்தது. வாக்கு பட்டியல் பெயர்களை எடுத்து கொழும்பிலே எடுத்துக்கொண்டு கையிலே வைத்துக்கொண்டு வீடு வீடாய் தேடி அழித்தார்கள், ஒழித்தார்கள். 3000க்கு மேலான கொலைகள் செய்தார்கள். தனிப்பட்ட நபர் மீதும் தமிழர் குடும்பங்களாக சென்ற வாகனங்கள் மீதும் பெட்ரோலை ஊற்றி எரித்தார்கள். படுமோசமாக வெட்டி கொலை செய்தார்கள். இதிலே சுரில் மேத்யூ என்ற ஒருவர், அவருடைய பெயர், இந்த வன்மங்களிலே அவருடைய பெயர் பெரிசாக அடிபட்டது. ஜெயவர்தனா உடனடியாக ஊரடங்கை போட்டிருந்தால் அந்த கொலைகள் நடந்திருக்காது. ஜூலை 63, கருப்பு ஜூலை. அதி உயர் பாதுகாப்பு மறியல் சாலையில் கூட கொலைகள் நடந்தது. எவ்வாறு நடந்திருக்கலாம்? அங்கிருந்த மறியலில் இருந்த கைதிகளே ஆயுதங்களை கொண்டு சக கைதிகளை தாக்கி கொண்டார்கள். எங்களுக்கு தெரியும். அப்போ அதோடு பயங்கரவாத தடை சட்டம், அவசரகால சட்டம், இந்த இரண்டையும் சேர்த்து மிக கொடிய சட்டங்கள் அவை. அவற்றையும் AK-47 அசால்ட் ரைஃபிள்ஸ் மற்ற ஆயுதங்களோடு சேர்த்து இதையும் ஒரு ஆயுதமாக பாவித்துத்தான் அரசு தன்னுடைய பயங்கரவாதத்தை போரை எடுத்துச் சென்றது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் மற்ற அவசரகால சட்டம் மிக மோசமானது என்று பலர் அதை கூறியுள்ளார்கள். உதாரணமாக ICJ, இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ஜூரிஸ்ட்ஸ், நீதியரசர்களின் ஒரு ஆணையம், அதில் தலைமை தாங்கி 83ஆம் ஆண்டு கலவரத்துக்கு பின்பு அங்கு விசாரணை செய்ய சென்ற தலைவர் போல் சீகார்ட் மிகவும் கடுமையாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அவர் எதிர்த்து கூறியுள்ளார். அப்போ இந்த சட்டத்தையும் கையில் வைத்துக்கொண்டுதான் எக்கச்சக்கமான அதிகாரங்களை இராணுவத்திற்கும் போலீஸ் படைக்கும் கொடுத்து மோசமான மனித உரிமை மீறல்களை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். அப்போ இதில் எது பயங்கரவாத போர்? அரசு முன்னெடுத்தது பயங்கரவாதமா, அல்லது அந்த அரசின் பயங்கரவாதத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக முன்னுக்கு வந்த அமைப்பு அது பயங்கரவாத போர் செய்ததா?
தனிப்பட்ட பிழைகள் செய்திருக்கலாம். ஆனால் ஒரு அமைப்பு, அதன் தோற்றம், ஒரு அமைப்பாக தோற்றம் ஏன் ஏற்பட்டது? அரச பயங்கரவாதத்தில் இருந்து தங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காக. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இலங்கை அரசு, இந்த அனுராவுடைய அரசும் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சர்வதேசமும் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனபடியால் உள்நாட்டு பொறிமுறை கொண்டு நாங்கள் இதை விசாரிப்போம். முள்ளிவாய்க்காலில் நடந்த அந்த படுகொலையை அதை நாங்கள் விசாரிப்போம் என்று சொன்னால் இது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர்களால் முடியாது. அந்த முறை மூலமாக எங்களுக்கு நீதி கொடுக்கப்படவும் முடியாது. மக்களின் மனம் நீதி கிடைத்துவிட்டது என்று சொல்லி ஆறவும் முடியாது. வெளிநாட்டு தனித்துவமான ஒரு அமைப்பு தேவை. வெளிநாட்டு தனியாக இயங்கும், வேறு ஆட்கள் தலையிடாத ஒரு அமைப்பு தான் இந்த விசாரணையை செய்ய வேண்டும். முக்கியமாக முள்ளிவாய்க்காலிலும் செம்மணியிலும் நடந்த இந்த பேரவலங்கள், இவற்றை இப்படியான ஒரு வெளிநாட்டு அமைப்பு மூலமாகத்தான் விசாரித்து நீதியை காண முடியும். நல்லது. உங்களுடைய பார்வைக்கும் உங்களுடைய கருத்துக்களை மிக வெளிப்படையாக தெரிவித்த இந்த இந்த ஒரு வகையான துணிச்சல் என்று கூற சொல்லலாம். மிக வெளிப்படையாக இந்த கருத்துக்களை வழங்கியமைக்கு மெய்வழி சார்பாக எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவ்வப்போது அரசியல் சிக்கல்கள் தொடர்பாக அல்லது தமிழ் மக்களினுடைய நீதி கோரிய இந்த நீண்ட நெடும் பயணம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் அவ்வப்போது உங்களை தொடர்பு கொள்வோம். இப்போது நீங்கள் வழங்கிய ஜெனீவாவிலிருந்து நீங்கள் வழங்கிய உங்களுடைய கருத்துக்காக எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகள். நல்லது அன்புறவுகளே, இன்றைய அரசியல் வழி நிகழ்ச்சியிலே நாங்கள் இப்பொழுது கனடாவிலிருந்து மனித உரிமை செயற்பாட்டாளராக செயற்படுகின்ற திரு பெர்னார்ட் அடிகள் அவர்களை ஜெனீவாவில் வைத்து நேரடியாக இங்கே நாங்கள் இணைத்திருந்தோம். அங்கிருந்து அவர்களுடைய நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தொடர்களிலே அவர் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக கலந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய மனப்பதிவையும் அதை ஒற்றிய இலங்கை அரசாங்கத்தினுடைய தற்போதைய நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நீதிக்கான குரல்களும் அந்த நீதிக்கான குரல்கள் கவனம் எடுத்துக்கொள்ளப்படாத விடயங்களையும் பற்றியும் திரு பெர்னார்ட் அடிகள் மனம் திறந்து தன்னுடைய மனப்பதிவுகளை வழங்கியிருந்தார். மற்றும் ஒரு அரசியல் வழி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி உறவுகளே.